ஹலோ கைஸ், ஒரு வழியா ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கோலியோட ரசிகர்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு கோலி கேப்டன்ஷிப் பண்ணி வேற மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா, ஒரே கொண்டாட்டம் தான். விராட் கோலியை வச்சு எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெற்றி 24 ரன் வித்தியாசத்துல பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்சன் யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் தாங்க. அவங்க டீமோட டாப் பவுலர். பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்ததும் இல்லாம ரன் அவுட்ன்ற மாதிரி ரன் அவுட்லயே 2 விக்கெட் எடுத்தாங்க ஆர்சிபி. ஸோ முக்கியமா சிராஜ் கையில பால் போச்சுனாவே இன்னைக்கு நாள் அவருக்கு நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட், ஒரு ரன் அவுட்னு கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் அவரே எடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்லா இருந்தது. பட் இது ஒரு பக்கம் சிராஜ் ஹெல்ப் பண்ணாலுமே கடைசி போய் டை தாங்க இருந்தது. கடைசி வரையும் போயிட்டு இருந்தது. 2 ஓவருக்கு 30 ரன்ன்றது ஈஸியா பேட்டிங் சைடு தான் இருந்தது. சிராஜ் அந்த 18வது ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து மேட்ச் அப்படியே திருப்பிட்டார் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் 19வது ஓவர்ல ஒரு விக்கெட் இருக்கும்போது விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஆனா பேட்ஸ்மேன் இருந்தாலுமே அங்க விட்டுட்டாங்க. ஸோ என்னதான் இவ்வளவு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு இதுவா இருந்தாலும் அதை அடிச்ச பேட்ஸ்மேனுக்கும் ஒரு தனி பாராட்டு சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ஃபேப் டு பிளஸி 130 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே 50 அடிச்சாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸி ஸோ அவருக்கு இன்ஜுரி இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட்டிங் ஆடிட்டு ஸோ அந்த இன்ஜுரியோட ஆடி 84 ரன் 56 பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்துட்டாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பட் அவருக்கு கிரெடிட் கொடுக்கணுங்க. அந்த இன்ஜுரி எல்லாம் பொருட்படுத்தாம இன்ஜுரியோட வந்து கேம் விளையாடுறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அந்த வலியை பொறுத்துட்டு அவ்வளவு தூரம் அவ்வளவு ரன் அடிச்சது மிகப்பெரிய குரூஷியல் ரன் ஃபார் ஆர்சிபி தரப்புல இருந்து. இன்னொரு பக்கம் விராட் கோலி பவர் பிளே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணிட்டு அவரும் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே பயங்கரமா இருக்கு. ஸோ இவங்களோட ரன் வர ஏரியாவே அந்த டாப் 3ல கேஜிஎஃப்ல கே அண்ட் எஃப் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல ஜி வந்து அடிச்ச 1 6 இல்ல அவுட்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவுட் பண்ணிட்டு போனாங்க. பட் ஆர்சிபிக்கு அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. பட் என்னதான் மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பவுலிங்ல டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் டைரக்டா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா எங்க மேட்ச் விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல ஒரு 4 விக்கெட் போயிருச்சுங்க. ஸோ மெயின் விக்கெட் லிவிங் ஸ்டோன்ல இருந்து எல்லாருமே போயிருச்சு. பட் அங்கிருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு பவர் பிளே என்னதான் 4 விக்கெட் விட்டுருந்தாலுமே 50க்கு 4 அப்படின்ற மாதிரி இருந்த போது ஸோ ஆல்ரெடி 50 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அந்த பவர் பிளேல. ஒரு நல்ல ஸ்கோர் தான். விக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாங்க. ஸோ 10 ஓவர்ல 76க்கு 5 போது ஒரு 100 ரன் கடைசி 10 ஓவர்ல அடிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. ஒரு பக்கம் ஜித்தேஷ் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பிரபு சிம்ரன் மற்றும் ஜித்தேஷ் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாலும் அவங்க கூட கடைசியில எண்ட்ல வந்து பார்ட்னர்ஷிப் நிக்கல. ஸோ கூட வந்து பார்ட்னர்ஷிப்லாம் நல்லா நின்றுட்டு இருந்ததுன்னா ஈஸியா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். பட் விக்கெட் இல்லாம போயிருச்சு. 2 ஓவருக்கு 20ன்றது ஈஸி தாங்க. ஸோ கடைசி கிட்டத்தட்ட ஒரு 16 ஓவர் வரையுமே 2 பேருமே டையா தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் ஆர்சிபி ரன்னா இருக்கட்டும் இல்ல பஞ்சாப் கிங்ஸ் ரன்னா இருக்கட்டும். கடைசி அந்த 4 ஓவர்ஸ் வந்து செம்மையா போட்டதுனால தான் ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சாங்க. முக்கியமா முகமது சிராஜ் ஒரே ஓவர்ல வந்து 2 விக்கெட் போட்டு பயங்கரமா இன்னைக்கு பொறுத்தவரையும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லா வயசுமே ஃபீல்டிங்கா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டாங்க ஆர்சிபி தரப்புல இருந்து. இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு பவுலிங் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் வசரங்கா நல்லா போட்டாலுமே கடைசியில் அடிச்சாங்க. விக்கெட் எடுத்திருந்தாலுமே அவரையும் அடிச்சாங்க. பட் அவர் எடுத்த 2 குரூஷியல் விக்கெட் மெயினுங்க. ஒன்னு பவர் பிளேல விராட் கோலி எடுத்துட்டு வந்து 3rd ஓவர்ல கொடுத்த ஒரு விக்கெட் வேற லெவலா. ஸோ ஆனா கேப்டனா விராட் கோலி செம்மையா பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு பொறுத்தவரையும். ஸோ ஸ்பின்னரா பவர் பிளேல இது வரைக்கும் ஆர்சிபி எடுத்துட்டு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. 3வது ஓவரே அசரங்கா எடுத்துட்டு வந்த சரி இந்த மூவ் கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா வந்த பாலே விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷாருக் கான் அவங்க டீமோட பினிஷர்னு நினைக்கிற ஷாருக் கான் விக்கெட்டையும் அவர் எடுத்தார். ஸோ அதுதான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். மேட்ச் எங்க திரும்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷாருக் கான் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் திரும்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் அவ்வளவு க்ளோஸா எடுத்துட்டு போனது அளவுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு பக்கம் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தவான் இல்லைன்னா அவங்க டீம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங் இந்த முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஒரு பக்கம் லிவிங் ஸ்டோன் பொறுமையா நின்று விளையாடி இருக்கலாம். ஸோ அவர் அடிக்க போய் இதுவாகி அவுட் ஆயிட்டார். பட் இந்த இடத்துலயும் ஒரு சூப்பரா மூவ் பண்ணாங்க. அந்த ரிவ்யூ கூட 2 ரிவ்யூ எடுத்தாங்க. நாட் அவுட்னு அம்பையர் கொடுத்தாங்க. அந்த 2 ரிவ்யூவும் கேட்டு வாங்கி அவுட் ஆக்கி ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. ரிவ்யூவா இருக்கட்டும், ரன் அவுட்டா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் நாங்க தான்ப்பா கெத்து அப்படின்ற மாதிரி கிங் கோலியின் சம்பவம் மாதிரி மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.